என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். என்னை சூறையாட வந்த சூரனே நாவல் பகுதி 23. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். பிறைசூடன் மீது இருக்கும் நம்பிக்கையில் வைரா அனைத்து எல்லைகளையும் தாண்டும் அனுமதியை அவனுக்கு அளித்தாலும் எல்லைகளை தாண்டாமல் முத்தங்களை மட்டும் ஆசை தீர அவள் மேனியில் பொழிந்த பிறைசூடன் இன்னும் இன்னும் வேண்டும் என்று அவனை தூண்டும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் அவள் மேனியில் விரல்களை ஓடவிட்டு தன் ஆசைகளுக்கு அணை போட முயன்று கொண்டிருக்கும் போது அவனது இதமான வருடலில் அவன் மீது வீழ்ந்து கிடந்த வைரா அவள் தொலைத்த சில நாள் உறக்கத்தை அவனது அணைப்பும் வருடல்களும் மீட்டு கொடுக்க அவளை மறந்து ஆழ்ந்து உறங்கிவிட்டாள். இன்னும் சிறிது நேரத்தில் விடிந்துவிடும். வீட்டில் அனைவரும் விழித்துக் கொள்வார்கள். வைரா அவனோடு அவன் அறையில் இருப்பது சரியல்ல என்பதால் செல்போனை எடுத்து நேரத்தை பார்த்தான். அது 6 மணியை காட்டியது. தன் சட்டை ஒன்றை எடுத்து அவளுக்கு அணிவித்தவன் அவளை தூக்கி கொண்டு வந்து அவள் அறையில் படுக்க வைத்த பிறகு தன் அறைக்கு வந்து படுத்துக் கொண்டான். இதை எதையும் வைரா அறியவில்லை. எப்போதோ உறக்கம் கலைந்து எழுந்தவள் சட்டை அணிந்திருப்பதையும் அவளது உடைகள் அறையில் ஒரு இருக்கையில் விரித்து போடப்பட்டிருப்பதையும் கண்டு என்ன நடந்தது என்று யோசித்து பார்த்து அதிர்ந்து எழுந்து ஓடி வந்து வெறுமனே சாத்தப்பட்டிருந்த கதவை தாழிட்டாள். அதன் பிறகுதான் அவளுக்கு உயிரை திரும்பியது. தான் எப்படி இந்த அறைக்கு வந்தோம் என்று அவளுக்கு புரியவில்லை. ஆனாலும் நடந்ததை அவளால் யூகிக்க முடிந்தது. சுவர் கடிகாரம் 10 மணியை காட்ட பதறி அடித்துக் கொண்டு வேகமாக குளியல் அறைக்கு சென்று திரும்பியவள் வேறு உடைக்கு மாறி இருந்தாள். கண்ணாடி முன் வந்து நின்றவள் முடியை சீக ஆரம்பித்த போது கதவு தட்டப்பட்டது. வந்து கதவை திறந்தாள். மாணிக்கா டீயோடு நிற்கிறாள். என்னடி 10-11 மணி வரைக்கும் தூங்கணும், அதுவும் நிம்மதியா தூங்கணும்னு சொல்லி தனி ரூமுக்கு வந்த, அப்பவும் உனக்கு நான் தான் டீ கொண்டு வந்து கொடுக்கணுமா? என்னைக்காவது நீ எனக்கு ஒரு கப் டீ கொண்டு வந்து கொடுத்திருக்கியா? டீயை நீட்டியபடியே கூறியவளை முறைத்தவள், உன்னை நானாடி எனக்கு டீ எடுத்துட்டு வர சொன்ன, நீயா தானே எடுத்துட்டு வந்த, வேற என்ன பண்றதாம்? 8 மணிக்கு தான் நான் எந்திரிச்சேன். உன்னை காணோம் மீன் தேடுனா நீ இன்னும் எந்திரிக்கலன்னு அம்மா சொன்னாங்க. சரின்னு சொல்லி வந்து பார்த்தா கழுத்து வரைக்கும் இழுத்து மூடிட்டு படுத்து தூங்கிட்டு இருந்த. சரி தூங்கிட்டு போகட்டுமேனு உன்னை எழுப்பாம பாவம் பார்த்து நான் விட்டுட்டு போனா 10:30 ஆகியும் நீ எந்திரிக்கல. சரி சூடா டீய கொண்டு வந்து குடித்து உன்னை எழுப்பலான்னு சொல்லி வந்தா கதவை பூட்டி வச்சிருக்க. 8:30 நான் வரும்போது கதவு திறந்துதான் இருந்தது. அதுக்கப்புறமா நீ எதுக்கு கதவை பூட்டுன? மாணிக்கா பேச பேச வைரா தலை வேகமாக சுற்றியது. கடவுளே, இவ மட்டும் என்னை எழுப்பி இருந்தா, இல்ல போர்த்தி இருந்த போர்வைய உருவி இருந்தா என்ன ஆகி இருக்கும்? அதை நினைத்த போது அவள் தலை இன்னும் வேகமாக சுற்றியது. டீய முதல்ல வாங்குடி. நான் என்ன டீ ஸ்டாண்டா? டீயையும் வாங்காம என்ன வாசல்லயே நிக்க வச்சுட்டு நீ இப்படி பேயறிஞ்ச மாதிரி நின்னா எப்படி? அப்போதுதான் வைரா தன்னிலைக்கு வந்தாள். டீயை வாங்கி கொண்டு அவள் உள்ளே வர பின்னால் வந்த மாணிக்கா, இன்னைக்கு சண்டே தெரியும்ல, உமாபதி அத்தானுக்கு லீவு. இன்னைக்கு நம்ம எல்லாரையும் வெளியே கூட்டிட்டு போறதா சொல்லி இருக்காரு. அதை கேட்டு வைரா மனம் உற்சாகமானது. பிறைசூடனோடு ஒரு அழகான பயணம் என்று நினைத்தாள். உன்னை சீக்கிரமா ரெடியாகி கீழே வர சொன்னாரு. நான் ரெடி ஆயிட்டேன், நான் கீழே போறேன், நீ சீக்கிரமா ட்ரெஸ் எடுத்து மாட்டிட்டு வந்து சேரு. நான் மட்டும் இல்லம்மா, வீட்டுல எல்லாருமே ரெடி ஆயிட்டோம், உனக்காக தான் வெயிட்டிங் என்று கூறிவிட்டு வெளியே சென்றாள். வைராவும் மிகுந்த உற்சாகத்தோடு தயாராகி கீழே வந்து விட்டாள். ஆம், மாணிக்கா கூறியது போன்று அனைவரும் தயாராக இருக்கிறார்கள். ஆனால் பிறைசூடனை மட்டும் எங்கும் காணவில்லை. சரி கிளம்பலாமா? உமாபதி கேட்டான். ஆமா, பிறைசூடன் தம்பி எங்கப்பா? பாட்டி கேட்டார். ஓ சாரி பாட்டி, உங்களுக்கு தெரியாதுல்ல, நீங்க கோயிலுக்கு போயிருந்தீங்கல்ல. காலையில பிறைசூடன் எந்திரிச்சு கீழே வந்தாரா? அந்த நேரம் அவங்க அம்மா கிட்ட இருந்து போன் வந்தது. அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியலையாம், ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களாம். உடனே கிளம்பி போயிட்டாரு. சேனாபதி கூறியதை கேட்டு வைரா முகம் வாடி போனது. அவன் அம்மாவுக்கு என்ன ஆயிற்று என்ற தவிப்போடு தன்னிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் சென்று விட்டானே என்ற கோபமும் சேர்ந்து கொண்டு அவள் முகத்தை ஒளி இழக்க வைத்தது. சிறிது நேரத்தில் அனைவரும் கிளம்பிவிட்டனர். இரவு 11 மணி அளவில் வீடு வந்து சேர்த்ததும் உமாபதி பிறைசூடனை அழைத்தான். அம்மா நிலை சிறிது மோசமாக இருக்கிறது என்று கூறியவன் அதிகம் பேசாமல் ஏதோ அவசரம் என்று கூறி அழைப்பை துண்டித்தான். மறுநாள் அழைத்தால் அவன் அழைப்பை ஏற்கவில்லை. 2 நாட்கள் கழித்து மாலை அவனிடம் இருந்து உமாபதிக்கு அழைப்பு வந்தது. அழைப்பை ஏற்ற உமாபதி, சொல்லுங்க பிறைசூடன், அம்மாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? 2 நாள் அம்மாவுடைய கண்டிஷன் ரொம்ப மோசமா தான் இருந்தது. அதனாலதான் நீங்க போன் பண்ணும்போது நான் எடுத்து பேசல. ஆனா இப்ப பரவாயில்ல, அம்மா நல்லா இருக்காங்க. அப்புறம் உமாபதி, நீங்க வீட்டுல தானே இருக்கீங்க?
ஆமா பிரேசுடன், சொல்லுங்க. வீட்டுல எல்லாரும் உங்க பக்கத்துலதான் இருக்காங்களா? ஆமா, எல்லாரும் இருக்காங்க. அப்படின்னா போனை கொஞ்சம் ஸ்பீக்கர்ல போடுறீங்களா? நான் எல்லார்கிட்டயும் ஒரு விஷயம் சொல்லணும். ஓகே. உமாபதி அழைப்பை ஸ்பீக்கரில் போட்டான். உங்க எல்லாருக்கும் நான் சொல்றது கேக்குதுன்னு நினைக்கிறேன். முதல்ல நீங்க எல்லாரும் என்ன மன்னிக்கணும். எனக்கு நேத்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவன் கூறிய அந்த வார்த்தை வைரா இதயத்தை அம்பாக தைத்தது. அவள் இதயம் ஒரு நொடி நின்று துடித்தது. உங்க எல்லாரும் என்னுடைய கல்யாணத்துக்கு கூப்பிடணும்னு எனக்கு ஆசையா தான் இருந்தது. ஆனா இப்படி ஒரு கல்யாணம் நடக்க போற விஷயம் எனக்கே தெரியாது. அம்மா ரொம்ப சீரியஸா இருந்ததால என்னுடைய கடைசி ஆசையை நீ நிறைவேற்றி வைன்னு கேட்டாங்க. எனக்காக 2 வருஷம் முன்னாடியே என்னுடைய மாமா பொண்ணை பார்த்து வச்சிருந்திருக்காங்க அம்மா. அத கூட என்கிட்ட சொல்லல. 3 வருஷமா நீ கல்யாணம் பண்ணிக்கன்னு என்கிட்ட கெஞ்சிட்டே இருந்தாங்க. நான் தான் அடுத்த வருஷம் சொல்லி அவங்கள ஏமாத்திட்டே இருந்தேன். இனி உன்னால என்ன ஏமாத்த முடியாது, நீ இப்ப அவ கழுத்துல தாலி கட்டியே ஆகணும்னு அம்மா பிடிவாதமா சொல்லிட்டாங்க. ரொம்ப சீரியஸா எங்க அம்மா இருக்கிற இந்த நிலைமையில அவங்க சொல்ற வார்த்தையை தட்டி நான் என்னுடைய வாழ்க்கைன்னு என்னால சுயநலமா யோசிக்க முடியல. அப்படி யோசிக்கிறவங்க இருக்கலாம், ஆனா என்னால முடியல. அம்மா வார்த்தைக்கு கட்டுப்பட வேண்டியதா இருந்தது. அவன் பேச பேச வைரா இதயம் நொறுங்கிக் கொண்டே இருந்தது. அவன் வீட்டில் இருப்பவர்களிடம் அல்ல, தன்னிடம்தான் பேசுகிறான் என்று அவளுக்கு புரிந்தது. அவள் அடிமனத்தில் இருந்து வெளிப்பட்ட அந்த ஏக்கம் ஒரு பெரிய அழுகையாக வெடித்தது. அவள் அம்மாவும் மாணிக்காவும் ஓடி வந்து அவளை பிடித்து உலுக்கி, ஏய் என்னடி ஆச்சு என்று கேட்க, மாணிக்கா தோளில் சாய்ந்து அழுத வைரா பிறைசூடன் யார் என்பதை கூற அனைவருக்கும் அதிர்ச்சி. அவன் யார் என்பதை மட்டும்தான் கூறினாள். அவனை விட்டு தான் விலகிய காரணத்தையும் கூறினாள். அதன் பிறகு நடந்த எதையும் அவள் கூறவில்லை. அவனை காட்டிக் கொடுக்க அவளுக்கு மனமில்லை. நான் அவரை விட்டு வந்துட்டதால கடைசி வரைக்கும் அவர் என்ன மன்னிக்கவே இல்லை. என்னுடைய காதலுக்காக எல்லாரையும் அவமானப்படுத்தி, காயப்படுத்தி, வேதனைப்படுத்தி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன். அதுக்கு எனக்கு இந்த தண்டனை தேவைதான் என்று கூறி அவள் அழுதாள். உமாபதி, நான் அப்புறமா உங்களுக்கு போன் பண்றேன் என்று கூறி பிறைசூடன் அழைப்பை துண்டிக்க, வைரா அழுது முடியட்டும் என்று அனைவரும் அமைதியாக அவளையே பார்த்தபடி அமர்ந்திருக்க, நீண்ட நேரம் அழுதவள் மெல்ல விழிகளை துடைத்துவிட்டு அனைவரையும் பார்த்தாள். எனக்கு அவர் மேல எந்த கோபமும் இல்லைன்னு அவர்கிட்ட சொல்லிடுக்கத்தான். அவர் எடுத்த முடிவு சரிதான் என்று கூறிவிட்டு எழுந்து அவளது அறையை நோக்கி ஓடினாள். மறுநாள் காலை எந்த உணர்ச்சிகளும் இல்லாமல் ஒரு நடைப்பிணமாக ஹாலில் வந்து அமர்ந்தாள் வைரா. அவள் அருகில் வந்து அமர்ந்த அவளது அம்மா, நீ இப்படியே எத்தனை நாள் இருக்க போற? பிறைசூடன் தம்பிய நாங்க யாரும் குத்தம் சொல்ல மாட்டோம். தப்பு பண்ணதெல்லாம் நீதான், நீ மட்டும்தான். உனக்கு எங்க யார் மேலேயும் எந்த பாசமும் இல்ல. அவர் மேல காதல் இருந்தது, ஆனா அந்த காதலால உனக்கோ அவருக்கோ எந்த நன்மையும் இல்ல. சரி, அதை விடு. இனியும் நீ எத்தனை நாள் இப்படியே இருந்து என்னையும் சேர்த்து தண்டிக்க போற? உனக்கு நான் மாப்பிள்ள பாக்கவா? வேண்டம்மா. பிறைசூடன் வேணும்னா அவருடைய அம்மாவுக்காக அவருடைய மனசை மாத்திக்கிட்டு இருக்கலாம். அதை என்னால முடியாது. நான் என்னுடைய மனசுக்குள்ளேயே பிறைசூடன் கூட வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்படி பார்த்தா எல்லா விதத்திலையும் நான் கலங்கப்பட்டு நிக்கிறேன். நான் இப்படி இன்னொருத்தருக்கு மனைவியாக முடியும்? ப்ளீஸ், என்னை எல்லாரும் மன்னிச்சிடுங்க. என்னை இப்படியே விட்டுடுங்க. நான் இப்படியே இருந்துட்டு போறேன். நான் பண்றது தப்புன்னு எனக்கு தெரியுது, ஆனாலும் என்னால என்ன மாத்திக்க முடியல. நான் என்ன பண்ணட்டும்? யாரு வேற உன்னை மாத்திக்க சொன்னது? நீ உன்னை மாத்திக்க வேண்டிய அவசியமே இல்ல. உன்னுடைய அற்புதமான இந்த காதல் இறுதி வரைக்கும் இப்படியே இருக்கட்டும். உமாபதி கூற தலை உயர்த்தி அவனை புரியாமல் பார்த்தாள் வைரா. உன்னுடைய மனசுல பிறைசூடன் எந்த அளவு ஆழமா பதிஞ்சு இருக்காருன்னு தெரிஞ்சுக்கதான் அத்தை உன்கிட்ட இப்படி பேசினாங்க. நீ சொன்ன மாதிரி நீ எப்பவும் உன்னை மாத்திக்கல, இப்பவும் மாத்திக்கல. அது உன்னுடைய சுயநலம்னு எல்லாரும் நினைக்கும் போது ஒரு உள்ளம் மட்டும் அந்த சுயநலத்துல இருக்கிற அவர் மேல நீ வச்ச காதல நினைச்சு ஆனந்த தாண்டவம் ஆடிட்டு இருக்கு. வைராவுக்கு ஒன்றும் புரியவில்லை. நான் பிறைசூடன் உள்ளத்தை தான் சொன்னேன். நேத்து நீ பிறைசூடன் யாருன்னு சொல்லிட்டு மாடிக்கு போயிட்ட. அதுக்கப்புறமா பிறைசூடன் திரும்பவும் என்ன கூப்பிட்டாரு. அவருக்கு கல்யாணம் ஆகலன்னு சொன்னாரு. அவருடைய அம்மாவுக்கு உடம்பு முடியலதான், அதனால அவரை உடனே கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவங்க அம்மா வற்புறுத்தினதும் உண்மைதான். அவருக்காக அவருடைய மாமா பொண்ண பார்த்து வச்சதா சொன்னதும் உண்மைதான். ஆனா எந்த மாமா பொண்ணையும் என்னால கட்டிக்க முடியாது. எனக்காக வைரா 6 வருஷம் இல்லாத பழிகளை சுமந்துகிட்டு வாழ்ந்துட்டு இருக்கா. அவளை மட்டும்தான் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு அவங்க அம்மா கிட்ட உறுதியா சொன்னதோட மட்டும் இல்லாம அவங்க அம்மாவையும் கூட்டிட்டு காலையிலேயே வீடு வந்து சேர்ந்துட்டாரு. கோயில்ல கல்யாண ஏற்பாடுகள் நடக்குது.
நீ சீக்கிரமா ரெடியாக, உமாபதி கூற அவளால் அவள் செவிகளை நம்ப முடியவில்லை. அப்போதுதான் புன்னகையோடு ஒரு அறையிலிருந்து தன் அம்மாவோடு வெளியே வந்தான் பிறைசூடன். அவன் அம்மா முகத்திலும் அப்படி ஒரு மகிழ்ச்சி. ஆனால் வைரா முகமோ கோபத்தில் சிவந்து போனது. நேற்று இரவு அவள் என்ன பாடுபட்டாள்? அதை பற்றி அவனுக்கு ஏதாவது சிந்தை உண்டா? உங்களை கட்டிக்க முடியாது என்று உறக்க கத்த வேண்டும் போல் இருந்தது. ஆனால் இனியும் தன் வீட்டார் தன்னால் பாதிக்கப்படக்கூடாது என்று எண்ணி அமைதி காத்தாள். மாணிக்கா அவளை ஒரு அறைக்கு அழைத்து சென்றாள். அங்கு பட்டு சேலைகளும் நகைகளும் இருக்க அவளை தயாராக்கி ஒரு மணப்பெண்ணாக மாற்றி வெளியே அழைத்து வந்தாள். சில நிமிடங்களில் அனைவரும் கோயிலுக்கு புறப்பட்டனர். வைரா தன் வீட்டாருக்காக ஒரு புன்னகையை எடுத்து உதட்டில் ஒட்ட வைத்திருந்தாள். பிறைசூடனை பார்க்கும் போது எல்லாம் அவள் முகம் கோபத்தில் சிவந்தது. முகூர்த்தமானதும் அவள் கழுத்தில் தாலி கட்டி தன் மனைவியாக்கி கொண்ட பிறைசூடன் அவளோடு பெரியவர் அனைவரின் காலையும் தொட்டு ஆசியும் பெற்றுக் கொண்டான். அதன் பிறகு அவள் கையை கோர்க்க அவன் முயலும் போது கையை இழுத்து கொண்டாள் வைரா. என்ன கோபமா? குரலை தாழ்த்தி அவன் கேட்க அவள் பதில் ஒன்றும் சொல்லவில்லை. அவன் மீண்டும் கரத்தை கோர்க்க முயல அவள் மீண்டும் கரத்தை இழுத்து கொண்டாள். ஆனால் அவன் கரமோ மீண்டும் அவள் கரத்தை தேடியது. அந்த கரத்தில் சிக்க மனம் இல்லாமல் தன் இரு கைகளையும் மார்புக்கு குறுகே கட்டி நின்று விட்டாள் வைரா. குறும்பாக சிரித்தவன், எத்தனை நேரம் முன்னால இப்படியே தள்ளி போக முடியும் என்று கேட்டான். அவள் அதற்கும் பதில் சொல்லவில்லை. தாத்தா வீட்டில் தடபுடலான விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அவர்களது கிராமத்தில் 1000 பேர் கூட இல்லை. அனைவரையும் திருமணத்திற்கு அழைத்திருந்தனர். ஒரு பெரிய பந்தல் போட்டு அனைவருக்கும் விருந்து பரிமாறப்பட்டது. வைராவோடு அமர்ந்து உண்ணும் போதும் அவள் கரத்தை பிடிக்க அவன் முயன்றான். அவளோ சிக்கவில்லை. விருந்து முடிந்து வீட்டில் உள்ளவர்கள் ஹாலில் ஒன்றாக கூடி அமர தன் அம்மா அருகில் வந்து அமர்ந்தவன், என்னம்மா இப்ப நீங்க நிம்மதியா இருக்கீங்களா என்று கேட்டான். நான் 3 வருஷமா உன்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கேன்னு சொல்லி கெஞ்சிட்டே இருக்கேன். ஆனா நீ தான் சிக்காம நழுவி போயிட்டே இருந்த. அதனாலதான் நானா ஒரு பொண்ண உனக்கு பார்த்தேன். நீ ஒரு பொண்ண காதலிக்கிறேன்னு தெரியாம தான் நான் உனக்கு உன் மாமா பொண்ண பார்த்தேன். என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும், அவ்வளவுதான். எனக்கோ அடிக்கடி உடம்பு முடியாம போகுது. எப்ப வேணும்னாலும் நான் இந்த உலகத்தை விட்டு போகலாம். அப்படி நான் போயிட்டா நீ இந்த உலகத்துல தனியாயிடக்கூடாது. அதனாலதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கன்னு கட்டாயப்படுத்திட்டு இருந்தேன். இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இனி என்னுடைய நோய் என்னை விட்டு ஓடி போயிடும். என்னுடைய மருமகளை என்னுடைய மகளா பாத்துக்கணும்னு ஆசையா இருக்கு. அவர் பேசிக்கொண்டே இருக்க அவரது மறுபுறம் வந்து அமர்ந்த வைரா அவர் கரத்தை பிடித்து கொண்டாள். நீங்க என்ன அம்மாவை பாத்துக்க வேண்டாம், நான் உங்களை என் அம்மாவை பாத்துக்கிறேன் அவள் கூற அவளை ஒரு கரத்தால் அணைத்துக் கொண்டவர் மறு கரத்தால் பிறைசூடனையும் அணைத்துக் கொண்டார். இரவு 8 மணி வரை அனைவரும் ஒன்றாக அமர்ந்து அரட்டை அடிக்க வைரா பிறைசூடன் அருகில் வரவே இல்லை. அவன் அம்மா அருகிலேயே அமர்ந்திருந்தாள். அவள் பிறைசூடன் மீது கோபமாக இருக்கிறாள் என்று அனைவருக்கும் புரிந்தது. 8:30 ஆன போது அனைவரும் ஒன்றாக அமர்ந்து இரவு உணவை முடித்தனர். அதன் பிறகு அவரவர் அறைக்கு சென்றுவிட தன் அம்மாவை அவரது அறைக்கு அழைத்து வந்த பிறைசூடன், அம்மா நீங்க தூங்குங்க, நம்ம காலையில இங்கிருந்து புறப்படலாம் என்று கூற அவர் படுத்துக் கொண்டார். ஒரு போர்வையை எடுத்து அவருக்கு போர்த்தி விட்டவன் விளக்கை அணைத்து விட்டு வெளியே வந்தான். அவனது அறைக்கு அவன் வரும்போது அவனது படுக்கை மலர்களால் மிகவும் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருப்பதை கண்டான். ஆனால் தரையில் பாய் விரித்து படுத்திருக்கிறாள் வைரா. புன்னகையோடு அவள் அருகில் வந்து விழிமூடி படுத்திருப்பவளின் நெற்றியில் குனிந்து முத்தமிட்டான். கோபமாக விழிகளை திறந்தவள் திரும்பி படுத்துக் கொண்டாள். மெல்லிய ஒரு புன்னகையோடு அவளை அப்படியே தூக்கி கொண்டவன் அவள் கை கால்களை அடித்து எதிர்ப்பை வெளிப்படுத்தினாலும் அதை பொருட்படுத்தாமல் அவளை கொண்டு வந்து ஒரு பூ போன்று படுக்கையில் கிடத்தினான். படுக்கையில் இருந்து துள்ளி எழுந்தவள், நேற்றுக்கு ஒரு நாள் நைட்டு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு நாள் நைட்டு கஷ்டப்பட்டதை நீ பேசிட்டு இருக்க. 6 வருஷம் என்ன கஷ்டப்படுத்தினது உனக்கு பெருசா தெரியலையா? நான் என்ன வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு உங்ககிட்ட சொன்னேனா? நீ என்ன விட்டு போயிட்டியே, அதை விட வேற என்ன வேணும்? நீ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டியா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? பேச வேண்டாம். நீங்க என்கிட்ட எதுவும் பேச வேண்டாம், என்ன தொடவும் வேண்டாம். ஓகே, உனக்கு பிடிக்கலன்னா வேண்டாம். ஆனா நீ போய் கீழே படுக்க வேண்டிய அவசியம் இல்ல. தப்பு பண்ணது நான் தானே, நானே பாயில படுத்துக்கிறேன். அவன் சென்று பாயில் படுத்துக்கொள்ள அவனை கண்டு கொள்ளாமல் விழி மூடிக்கொண்டாள் வைரா. ஆனால் அவனுக்கு உறக்கம் வருமா என்ன? அவள் விழி மூடி படுத்திருக்கிறாள், ஆனால் உறங்கவில்லை என்று அவனுக்கு தெரியும். மெல்ல எழுந்து அவள் அருகில் வந்தவன்
குனிந்து அவள் நெற்றியில் அழுத்தி முத்தமிட்டான். சட்டென்று விழிகளை திறந்து பார்த்தாள் வைரா. குறும்பு புன்னகையோடு அவள் அருகில் நிற்கிறான் பிறைசூடன். அவன் விழிகளில் காதல் கசிகிறது. அதுதான் பாயில படுத்துக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் என்ன? ஆமா, பாயில படுத்துக்கலான்னு தான் நினைச்சேன். உன்னை அப்படியே விட்டுடலான்னு தான் நினைச்சேன். ஆனா என்ன பண்றது, பசிக்குதே. காதல் கசிய பேசிக்கொண்டே குனிந்து அவள் உதட்டை அவன் நெருங்க சட்டென்று தலையை திருப்பிக் கொண்டவள் படுக்கையில் புரண்டு அவன் கையில் சிக்காமல் விலகியும் செல்ல அவளை எட்டி அவன் பிடிக்க முயல அவள் சேலை முந்தானை தான் அவன் கையில் சிக்கியது. அதை பிடித்து அவன் இழுக்க அவள் விலகிச் சென்ற அதே வேகத்தில் புரண்டு அவன் அருகில் வந்து வீழ்ந்தாள். கோபமாக தன் முந்தானையை அவன் கையில் இருந்து விடுவிக்க அவள் முயல அவன் அதை விடவில்லை. இன்னும் இறுக்கமாக பிடித்துக் கொண்டான். அதே வேகத்தில் முந்தானையை பிடித்து அவன் இழுக்க சேலை உருவி அவன் கையில் வந்து விட்டது. ரவிக்கையும் கிழிந்து போனது. ஏய், இந்த கிழிஞ்ச ரவிக்கையெல்லாம் யாராவது போடுவாங்களா என்று கேட்டவன் அடுத்து அவள் ரவிக்கைக்கு குறிவைத்தான். அவள் எழுந்து ஓட முயல எட்டி அவளை பிடித்தவன் அவளை அப்படியே படுக்கையில் சாய்த்து அவளது ரவிக்கையையும் கிழித்தெறிந்தான். அவள் ஆடைகள் ஒவ்வொன்றும் அவன் கையில் சிக்கி நாசமானது. அவள் போர்வையை எடுத்து போர்த்தி கொள்ள அந்த போர்வைக்குள் புகுந்தவன் அவளை ஆசையாய் கட்டி அணைத்து முத்தமழை பொழிய அந்த முத்தமழையில் நனைந்தவள் முதலில் எதிர்த்தாலும் பிறகு அடங்கி போனாள். மறுநாள் காலை உமாபதியோடு பேசிக் கொண்டிருக்கும் போது, உமாபதி, நீங்க எத்தனை நாள் இப்படியே இருக்க போறீங்க? பிறைசூடன் கேட்டான். இப்படியே இருக்கிற ஐடியா எல்லாம் எனக்கு இல்ல. நீங்க அதை நினைச்சு கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்ல. நான் மாணிக்காவை கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிட்டேன். உண்மையாவாத்தான்? மகிழ்ச்சியோடும் வியப்போடும் கேட்டாள் வைரா. ஆமா, மாணிக்கா என்ன நேசிக்கிறா, அது எனக்கு தெரியும். தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்க என்னால முடியாது. என் காதல் நிறைவேறல, ரத்தினா காதலும் நிறைவேறல. அவ காதலாவது நிறைவேறட்டுமே. அப்ப சரி உமாபதி, உங்க கல்யாண ஏற்பாடுகளை பாருங்க. எனக்கு வெறும் 3 மாசம் தான் லீவ் இருக்கு. உங்க கல்யாணத்தையும் முடிச்சுட்டா நாங்க சந்தோஷமா ஹனிமூன் கிளம்பிடுவோம். கண்டிப்பா என்று அவன் கூற வீட்டில் திருமண ஏற்பாடுகள் நடக்க ஆரம்பித்து விட்டது. ஒரே வாரத்தில் உமாபதி மாணிக்கா திருமணமும் முடிந்து விட்டது. அனைத்தும் முடிந்து வைராவோடும் அம்மாவோடும் சென்னை புறப்பட்டு விட்டான் பிறைசூடன். என்னை சூறையாட வந்த சூரனே நாவல் நிறைவடைந்தது. நாவலை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நாவலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.